என்னம்மா மீனா, அப்புறம் எந்த ஊரு? மதுரை பக்கம் மாமா. ஏமா மதுரை இங்க இருந்து 400 கிலோமீட்டர் தூரம், எப்படி பக்கம்ன்ற? அவளுக்கு பக்கம். அது எப்படா எனக்கு தூரமா இருக்கும், மீனாக்கு மட்டும் பக்கமா இருக்கும்? காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. ஐயோ அப்படி இல்ல மாமா, நான் மதுரை பக்கத்துல தான் பிறந்தேன். நீங்க? நான் மதுரை பக்கத்துல பிறக்கலாமா? ஐயோ இல்ல மாமா. அது எப்படிமா நீ இல்லன்னுவ? வேணா என் பையனை கேட்டு பாரு. ஏண்டா நான் மதுரை பக்கத்துலயா பிறந்தேன்? என்னம்மா கேட்டியா? நான் அப்படி கேக்கல. ஏண்டா மறுபக்கம் தான் கேட்கலங்கறால, திரும்ப சொல்றா. பாவம். எங்க அப்பா மதுரை பக்கத்துல பிறக்கல மீனா. என்னம்மா கேட்டியா? கேட்டேன். நீ எங்க கேட்ட? அவனா தானே சொன்னா. இப்ப நீ கேளு. ஏண்டா உங்க அப்பா மதுரை பக்கத்துலயா பிறந்தான்? என்னம்மா கேட்டியா? கேட்டேன் மாமா. என்ன சொல்றா? நீங்க மதுரை பக்கம் பிறக்கலையாமே. ஜெயில இருக்க வேண்டிய எல்லாம் பொட்டி கடையில வந்து உட்காந்துக்கிட்டு என்ன குசும்பு பண்றாங்க. அப்ப நான் சொன்னா நம்ப மாட்டேன், அவன் சொன்னாதான் நம்புவல்ல. அப்படி இல்ல மாமா. அப்ப அவன் சொல்லி நீ நம்ப மாட்டியா? ஏண்டா நம்புற மாதிரி சொல்றா. எங்க அப்பா மதுரை பக்கத்துல பிறக்கல. எப்பா சாமி, நீங்க எல்லாம் மதுரை பக்கம் இல்லடா. அவன் ஆத்தா வயித்திலே பிறந்திருக்க கூடாது. குடும்பமா இது கன்றாவி. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. இசை இயற்கையிலிருந்து வருது. புரியுற மாதிரி சொல்லுங்க சார். கொட்டும் போது ஒரு சத்தம் வந்துச்சா? ஆமா, அது ஒரு இசை. அரையும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இது ஒரு இசை. குத்தும் போது ஒரு சத்தம் வந்துச்சுல்ல, இது ஒரு இசை. என் பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கானே? பிடிச்சிருக்கு ரொம்ப. காதல்ங்கிறது ஒரு கொடியில் மலர்ந்த இரு மலர்கள் மாதிரி. வாழ்க்கையில அது ஒரு முறை உதிர்ந்துட்டா திரும்ப பூக்கவே பூக்காது. அதெல்லாம் போகுண்டா. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. ஐயோ போச்சே போச்சே. ப்ரோ லாஸ்ட் செட் ப்ரோ, நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. எக்ஸா நினைச்சிட்டு பண்ணுப்பா. திவ்யா, பிரியா, சானியா, சௌமியா, காவியா காவியா காவியா. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சூப்பர்ப்பா. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. உனக்கு காதல் கல்யாணம் கேக்குதா? இதோ தேவுடா தேவுடா ஏழு மேல தேவுடான்னு சோலோ சாங் தான் உனக்கு. அதை விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சி பேச கூடாதான்னா கூடாதுதான். உன்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல உனக்கு டியூட் சாங் கிடையாது. தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை? அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. அதான் மொச்சிருச்சுல, மூடிட்டு வேலை பாடுறா. ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனியா இருக்குமோ? வேலைக்கு வந்தா அப்படித்தான் மிரட்டு வாங்கி போட்டு. எப்படி எல்லாம் பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ரெடி? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. எந்த ஹோட்டல்ல சாப்பாடு எப்பயுமே ஆறி போயிருக்கும்? ஐஸ்கிரீம் கடையில. இல்ல, நீ லாஜிக்கலா யோசிக்கிற, அப்படிலாம் யோசிக்காத. ஆரிய பவன். என்ன ஒரு புத்திசாலித்தனம். 5000 ரூபாய்க்கு தமனா, சமந்தா, அஞ்சலி 3 பேரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாடல். என்ன திமிரா பேசிட்டு போய் பாருங்க பயவுல. ஐயோ போன் வருதுடா, யாரும் பாருடா. குரு, அவர்கிட்ட தான் போன் வருது. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஸ்பீக்கர் ஆன் பண்ணவா? ஸ்பீக்கர் ஆன் பண்ணா கிளிப்பான்டா அவன். கிளிக்கட்டும், எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். என்ஜாய் பண்றதுக்கு சூரியன் எப்பமா? அட கேப்பங்குரு, சும்மா இருங்க நீங்க.
இத பக்கத்துல நிக்கிறார் பேசுங்க. இருக்கேன். இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். பழமொழியில பாதி நான் சொல்லுவேன், மீதி நீங்க சொல்லணும். ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா உங்க பொண்டாட்டி சந்தேகம் போடுவாங்க சார். இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? மாதத்தில் முதல் மாதம் ஜனவரி, 2வது மாதம் பிப்ரவரி, 10வது மாதம் டெலிவரி சார். உனக்கு பன்னீர் வண்டிதா. ஒரு நிமிஷம், ஒரே ஓகே ஓகே ஓகே. ஜென்டில்மேன்டா, போன வீணா எடுத்தானா நீ பேசு, ஆதித்யா எடுத்தானா ஏன்டா கூட நான் ஜமானு. சார் சார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம். ஓனரே உன்னோட மாட்டேன். யாரா நீ? தொலைச்சிருவேன். ஓனர்னா ஒரு இடத்துல உட்கார வேண்டியதுடா. எதுக்கு அங்கிட்டு அலையறீங்க? சாமி இங்க பூஜை பண்ற இடம் எங்க இருக்கு? எங்க பூஜை பண்றாங்க? இங்க நல்லா தெரியும் பாருங்க. யார் சாமி கொண்டு வந்தா? பூரா போட்டோ எடுத்து வந்திருக்காங்க. போங்க, நீங்க உங்க ஐபோன் எடுத்துட்டு இப்ப போட்டோ எடுத்துட்டு கிளம்புங்க. போங்க, எங்க பூஜை பண்றது? இதுங்கெல்லாம் சாமி கும்பிட வரலடா, சக்கரை பொங்கல் வாங்கி திங்கிறதுக்குனே வந்திருக்காளுங்க. எங்க அப்பா வந்து உங்ககிட்ட நான் எங்கன்னு கேட்டா நான் இல்லன்னு சொல்லு. நீ இருக்கும்போது எப்படி இல்லைன்னு சொல்றது? என்ன பாக்கலன்னு சொல்லு. பாத்துட்டே இருக்கும்போது எப்படா பாக்கலன்னு சொல்றது? போய் சொல்லுப்பா. யார பாத்திர போய் சொல்றேன்? ஹரிச்சந்திரன் போய் சொன்னாலும் சொல்லுவானே தவிர நான் சொல்ல மாட்டேன். தெரியுமா உனக்கு? நான் செத்துட்டேன்னு சொல்லுப்பா. நாளைக்கு பால் ஊத்தும்போது சொல்றேன், இப்ப நீ சாவு. அடங்கம்மால ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ இவன் போடுற மேக்கப் பார்த்தா என் 2 கிட்னி இருக்குன்னு போடா சாமி. ஒரு பாருங்க, இன்னைக்கு தப்பிச்சு ஓடிட்டாயா அவன். அதாவது நீ என்ன பண்ற? தினம் ஜாக்கிங் போய் உடம்ப குறைச்சிக்கிட்டா நான் மிலிட்டரியில சேர்த்து. உனக்கு மிலிட்டரியில எல்லாம் ஆளுங்க இருக்காங்களா? ஆள் இருக்காங்களா? மிலிட்டரியில எவ்வளவு ஆள் இருக்காங்களா கேக்குற? நீ என்ன பண்ற தெரியுமா? தினம் 4 சட்டி சோறு திங்கிறத குறைச்சிக்கிட்டு ஒரு சட்டி வெந்நீரை மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு கடகடன்னு ரன்னிங் போய் உடம்ப குறைச்சினா உன்னை ஏட்டமா ஆக்கி விட்டுறேன். நக்கல்யா அவனுக்கு. நீ என்ன பண்ற தெரியுமா? நேரா பியூட்டி பார்லர் போய் ஃபேஸ் நல்லா சைனிங் பண்ணிட்டேனா உன்னை பிளைட் ஓட்டுற பெண் டிரைவர் ஆக்கி விட்டுறேன். பிளேட் எல்லாம் ஆம்பளைங்கள ஓட்டுவாங்க. ஆம்பளைங்க எல்லாம் ஓட தெரியாது, பொம்பளைல சேர்க்கறாங்க. ஏன் உசுர வாங்கல? சரி, எல்லாருக்கும் பாம் வாங்கி புள்ள பண்ணா ஆளுக்கு 100 ரூபாய் கொடுங்க. ஆறுமுகம், என் புருஷனுக்கு தெரியாம அடிச்சிட்டு வந்திருக்கேன். எப்படியாவது வேலை வாங்கி கொடுத்துரு. எப்பயுமே தெரியாம செய்யறது நல்லது. இந்த இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்டேனுக்கு. அப்புறம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வீட்டுல இருக்க நகை நட்டெல்லாம் வித்துட்டு நேரம் இங்க வந்து நம்ம 3 பேரும் 4 பேரும் ட்ரைனிங் இருக்க குண்டூருக்கு போறோம். போங்க 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 இதுகளை கூட்டி போய் குண்டூர் கல்குவாரில வேலை சேர்த்து விட்டு ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். உங்க அப்ப மாறலடா. எங்க அப்ப எவ்வளவு நேரம் அழுதாலும் அழுக விட்டு வேடிக்கை பாப்பாட்டா. இடையில வந்துகிட்டு ஏன் கத்துறேன்னு கேட்க மாட்டாடா எங்க அப்ப. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துங்கண்ணே. அப்படியா? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.